நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சாவித் கிரைஸ்ட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வாரம் பார்த்தீங்கன்னா லென்ட் டேஸை பற்றி நிறைய பேர் நேர் விருப்பம் கேட்டிருந்தீங்க, அதை பார்த்துருந்தீங்க. நிறைய பேருக்கு உங்கள் கமெண்ட்ஸையும் உங்கள் ஆதரவையும் தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து லென்ட்டெல்லாம் முடிச்சு இன்றைக்கி குட் ஃப்ரைடேல நம்ம இருக்கிறோம். ஸோ சர்ச்சுக்கெலாம் போய் எல்லோரும் அந்த 7 வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு குட் ஃப்ரைடேல இன்னைக்கு நம்ம கடவுள் வந்து சாவித் கிரைஸ்ட் மூலிமா நம்மக்கிட்ட என்ன பேச போகிறார் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. ஸோ நம்ம சாவித் கிரைஸ்டில் இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஸ்பெஷல் பேசுறதுக்காக ரெவரண்ட் வில்சன் ஜெவராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் தி நாசரேன், அதில் ஈஸ்டர்ன் தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டாக இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சாம். தேங்க்யூ. நானும் 2 நாட்கள் பிற்பாடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேயோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸுமே எல்லாருமே சர்ச்லாம் போயிட்டு இந்த 7 வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் முதல் டவுட்டு, எதுக்கு அது குட் ஃப்ரைடே? ஏன்னா பார்த்தோன்னா நமக்கு அது வந்து ஒரு சோகமான நாள், ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் நமக்காக உயிர் கொடுத்தார். எதுக்காக அந்த குட் ஃப்ரைடே அப்படின்னு வச்சாங்க? தமிழில் பார்த்தீங்கன்னா புனித வெள்ளி இல்லை பெரிய வெள்ளி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆமா, இதுவும் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப நாள் ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. எனக்கும் இறையியல் கல்லூரி போன பிற்பாடு, அதுக்கப்புறம் இங்க தொடர்ந்து இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் செய்தியை கொடுக்கும்பொழுது தான், ஏன் இதை வந்து குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க, பேட் ஃப்ரைடேன்னு சொல்லாம ஒரு தீமையான நாள் இல்லை சோகமான நாள், சாரஃபுல் டே அப்படின்னு சொல்லாம குட் ஃப்ரைடேன்னு சொன்னது. இது வந்து பார்த்தோம்னா பல பின்னணிகள் உண்டு. ஒரு பின்னணி என்ன சொல்றதுன்னா, 1296ஆம் ஆண்டுல ஒரு தேசத்துல அங்க இருக்கின்ற கிறிஸ்தவ இயக்கங்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில மரிச்சாரு, நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சிட்டாரு, அதனால எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு. அவர் துன்பப்பட்டார், ஆனா எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இது ஒருமையில நான் மாத்திரம் சுதந்திரத்தை கொள்ளல, உலகம் முழுவதும் எல்லாருக்குமே அந்த ஒருவருடைய மரணத்தினால விடுதலையும் அவர்களுக்கு கர்த்தரால் சம்பாதித்து வைத்திருந்த, நமக்குன்னு வைக்கப்பட்டிருந்த அந்த பரம ஆசீர்வாதத்தை அவர் சம்பாதித்து கொடுத்தார், இல்லை பெற்றுக் கொடுத்தார். ஸோ ஆகவே தான் நமக்கு நல்லது நடந்ததுனால அது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் சூட்டப்பட்டதாக ஒரு பின்னணியும் ஒரு வரலாறு, திருச்சபை வரலாறு அது குறித்து கூறுகிறது. ஸோ கடவுள் வந்து இயேசுவானவரை தன்னுடைய மகனை இங்கே அனுப்பி நமக்காக ஒரு பாவ பலியா இருந்தார். ஆனா அந்த பலி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி இருந்தே அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா பாவம் செஞ்சா அது பலி கொடுத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னா, நியாயப்பிரமாணம் ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆண்டவர் வந்து யாருன்னா, பாவம் செஞ்சுட்டீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள், அதாவது எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வந்த பிற்பாடு அவர்கள் போய் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சீனாய் மலையில ஆண்டவர் கொடுக்கின்ற நியாயப்பிரமாணத்துல இது ஒரு நியாயப்பிரமாணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நிச்சயமா தெரியும், மனுஷன் வந்து பாவம் செய்வான், அதை தவிர்க்க முடியாத ஒன்றாங்க. அதனால இந்த பிரமாணத்தை கொடுக்குறாரு. அப்படி ரத்தம் சிந்துதல், யாருடைய ரத்தம் சிந்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிற ஆட்டையோ மாடையோ கோழியையோ இல்ல புறா குஞ்சையோ அவர்கள் பலியா செலுத்த வேண்டும், தன்னுடைய பாவத்திற்காக குற்ற நிவாரண பலியாக அவங்க செலுத்த வேண்டும்னு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம். அந்த பலியிலேயே கூட பார்த்தோன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து பழுதற்றதா இருக்கணும், எந்த டிஃபெக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட் எல்லாம் கரெக்டா கடைபிடிச்சாங்க நம்ம ஆளுங்க. நல்ல ஆட்டுக்குட்டியோ நல்ல கோழி குஞ்சியோ எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாவம் மட்டும் குறையவே இல்லை. ஆமா, கோழி குஞ்சுகள் வந்துகிட்டே இருக்குது, பலியாயிட்டே இருக்குது. ஆட்டுக்குட்டிகளும் அதே மாதிரி பலியாயிட்டே இருக்குது. நம்ம ஆண்டவர் பார்த்தோம்னா அந்த பாவம் ரத்தம் சிந்துதல் எல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னதுல அங்க ஒரு செக் வைக்கிறார் மனுஷனுக்கு, அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. நிறைய ஆடு மாடு உனக்கு ஆசீர்வாதமா கொடுத்துருந்தாலும், ஆசையா நான் வளர்க்குறேன் இந்த ஆடு மாடை, நான் வளர்த்தேன், ஆனா நான் செய்த குற்றத்துக்காக, நான் செய்த பாவத்திற்காக இதை நான் பலியிடுறேன்னு சொல்லி அவன் வருத்தப்படவே இல்லை. என் வீட்டுல ஏராளமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுல 10ல் 1 போனா எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் பலி செலுத்திட்டே இருக்கிறான். இந்த பாவம்ன்றது பார்த்தோன்னா இன்னைக்கு வரைக்குமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆதாம் ஏவாள் காலத்துல துவங்கின இந்த பாவங்கள் எப்படியெல்லாம் மனிதர்கள் மத்தியில இருக்குது? ஸோ பாவம்னு பார்க்கும்பொழுது பாவம் வந்து 2 வகையா சொல்லப்படுது. ஒன்று வந்து ஜென்ம பாவம், மற்றொன்று வந்து தனிப்பட்ட முறையில செய்யப்படுகின்ற தனிப்பட்ட பாவம், ஒரிஜினல் சின் அண்ட் பர்சனல் சின். இந்த ஒரிஜினல் சின் ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய அந்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாம போனதுனால அந்த ஜென்ம பாவத்தை அவர் கற்றுக்கொள்கிறார்கள். சங்கீதம் 51:5 வந்து தாவீது ராஜா பாடுறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார்,
அதாவது அவங்க எல்லாருமே ஆதாம் ஏவாள் வழியாக வந்த என்னுடைய மூதாதையர் பெற்றோர். அவர்கள் வழியாக அந்த சந்ததியாக ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அந்த ஜென்ம பாவம், ஆதாம் ஏவாளுடைய பாவமானது அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால அவர்களுக்குள்ளாக கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையுமே அந்த ஜென்ம பாவத்தோட பிறக்கின்றது. அந்த ஜென்ம பாவம் என்ன பண்ணுதுன்னா மனுஷனை தொடர்ந்து பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்படி தூண்டுறதுனாலதான் என்ன நடக்குதுன்னா அந்த பாவமானது, அந்த பர்சனல் சின், தனிப்பட்ட பாவத்துல அவன் ஈடுபடுறான். அதனால சங்கீதக்காரன் பாடும்போது அந்த சங்கீதம் 51 வாசிக்கும் போது இதனால ஜென்ம பாவத்தினால நான் பாவம் செய்யறதை தவிர்க்க முடியல. இன்னும் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார். அதுல என்னன்னா, எனக்குள்ள 2 பிரமாணத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் அந்த நன்மையை செய்யாம தீமையை தான் தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அது ஏன்னா எனக்குள்ள வாசம் செய்கிற அந்த பாவ பிரமாணம் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு அவர். ஸோ இது பார்த்தோம்னா இப்போ அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருந்தும் அது தவறா அந்த தீமையில போய் நம்ம பண்ணணும். ஆனா சில தீமைகள் பார்த்தீங்கன்னா, சில பாவங்கள் பார்த்தீங்கன்னா பகிரங்கமான பாவங்கள் செய்வாங்க. அது தைரியமா பாவம் தெரிஞ்சே சிலர் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அது நடக்குது. ஆமா ஆமா ஆமா. அதாவது சங்கீதம் 19:13 தாவராஜா மறுபடியும் பாடுறாரு, துணிகரமான பாவத்துல இருந்து என்னை விடுவித்து காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. துணிகரமா, இது பாவம் தெரியும் செய்வாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் ஆனா பொய் சொல்லுவாங்க. இன்னைக்கு மனுஷன் தவிர்க்க முடியாத பாவம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இச்சை. இந்த 10 கற்பனையில வர 10வது கற்பனை என்னன்னா, இச்சையாதிருப்பாயாக பிறருடைய பொருளையோ அல்லது மனைவியோ அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுவாங்க. அந்த இச்சையானது என்ன ஆச்சுன்னா அதை தவிர்க்க முடியாத ஒன்றாது. நம்ம அறியாமலே நான் அந்த பாவமானது நமக்குள்ளாக வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 15 சொல்றாரு, இச்சையானது பாவம் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும் அப்படின்னு. நம்ம இச்சை கண் வழியாக தான் இச்சையானது வருகிறது. நம்முடைய சிந்தனையில போயிட்டு அது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. கர்ப்பம் தரிச்சு என்ன பண்ணுது, நம்ம பாவம் செய்ய தோன்றுது. துணிகரமான பாவத்துல துணிகரமாயிருது. வாண்டடா நம்ம என்ன சொல்றோம், டெலிபரேட் நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் தவிர்க்க முடியாம சிகரெட்டு, ட்ரக்ஸ், இல்ல ஆல்கஹால், லிக்யூர், அந்த மாதிரிலாம் அடிமைகள்ல இல்ல விபச்சாரம் செய்யறது. இதெல்லாம் பாவம்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும், கேடு நமக்கு வரும்னு தெரியும், ஆனாலும் துணிந்து போய் செய்கின்றது. ஸோ இந்த பாவங்கள் இப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு சீக்வன்ஸ்ல பார்த்தோம்னா கடவுள் இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி நீங்க சொன்ன அந்த பலிகள் எல்லாம் நிறுத்தி கடைசியில இயேசு கிறிஸ்துவான நமக்கான பலியா ஒருவரே பலியாகிறார். ஸோ இந்த ஒருவரே பலியாகும் போது அவரும் தெரிஞ்சுதான் இந்த உலகத்துல வராரு. ஆனா மனிதனாக தான் வாழ்றாரு இல்லையா? ஸோ மனிதனா வாழ்ந்து கடைசியில அந்த சிலுவையில நம்ம ஏற்க வேண்டிய அந்த சிலுவையை அவரு ஏற்கிறாரு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அவரு ஃபீல் பண்ணிருப்பாரு? ஒருவேளை இதுக்கு அப்புறமாவது மக்கள் திருந்துவாங்களான்னு யோசிச்சிருப்பாருல்ல. இது நம்ம திரும்பி மறுபடியும் ஏதேன் தோட்டத்துல நம்ம ஆரம்பிக்கணும். ஏதேன் தோட்டத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவரோடு மனுஷன், ஆதாம் ஏவாள், கர்த்தர் 3 பேருமே ரொம்ப அழகா நல்ல ஒரு ஃபெலோஷிப் டைம், அவங்களுக்கு ஐக்கிய நேரம் இருக்கு. தொடர்ச்சியா அங்க ஆண்டவர் அவரோடு உரையாடுறாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான தோட்டத்துல ஹாப்பியா இருக்கிறாங்க. எப்போ அந்த கீழ்ப்படியாம வந்துச்சோ அங்க ஒரு பெரிய ஒரு பிளவு, கர்த்தருக்கும் அவர்களுக்கு மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. நம்ம நினைக்கிறோம் ஜஸ்ட் கீழ்ப்படியாம தானே போனா, ஒரு பாவம் தானே, சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது, பாவம்னாலே பாவம் தான் அது. அப்படி மனுஷன் அந்த இடத்துல தருணத்தில் செஞ்சதுமே ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. என்னன்னா, தேவன் மனிதனை தன்னுடைய சாயல்ல படைத்தாருன்னு. இமேஜ் ஆஃப் காட், அந்த மனுஷன் ஆதாம் ஏவாள் மண்ணினால் உருவாக்கினாலும் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய சாயலை கொடுக்கிறார். அந்த சாயல் அப்படின்னா நாட் தி அவுட்வேர்டு விசிபிலிட்டி, நாம என்ன வெளியே பாக்குறோமோ அது நாட் த இமேஜ், நாட் த சாயல். ஆனா உள்ளார ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தமான அல்ல ஆவிக்குரிய அந்த சாயல் தான். அது என்னன்னு பார்த்தோம்னா அது கேட்டகரைஸ் பண்ணலாம் 2ஆக. கர்த்தருடைய தேவ நீதி, அடுத்தது பார்த்தோம்னா கர்த்தருடைய தேவ பரிசுத்தம். இது 2 தான் முக்கியமான கர்த்தர் நம்ம கொடுத்திருந்ததான அந்த சாயல். அந்த சாயல பாவத்தினால மனுஷன் எழுந்ததுனால நீதியான கர்த்தர், பரிசுத்தமான கர்த்தரிடத்துல அசுத்தமாக இல்ல பாவம் செய்திருக்கின்ற மனிதன் கிட்ட போக முடியல. நடுவில் ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி பெரிய பிளவு வந்துருச்சு, அங்க போயிடுது. ஸோ கர்த்தர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அதற்கான ரெமடியை வைக்கிறாரு. ஸ்திரீக்கும் உன்னுடைய வித்திற்கும், பிசாசு அவனுடைய வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திற்கு கீழாக பிசாசானுடைய தலையை போட்டு இயேசு கிறிஸ்து அதை முற்றிலுமாக முரடிப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அப்பே வச்சுட்டாரு. அது எப்ப நடைபெறுதுன்னா, கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்த 33 ஆண்டுகள் கழித்து சிலுவையில
மறிக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. ரோமர் 8:3 பார்த்தோம்னா அந்த the sin was repealed, the curse was repealed. அந்த அந்த வாக்கியத்தை அந்த இந்த ஸ்ட்ரைட் அந்த வேர்டு காயின் பண்ணியிருக்காது. அந்த சாபத்தை, பாவம் அதன் வழியாக மனுஷன் பெற்றுக்கொண்ட அந்த சாபத்தை ஆண்டவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த பாவ சாபமானது நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மனுஷனால மாம்சத்துல பெற்றுத்தர முடியாததை இயேசு கிறிஸ்து அங்கே செய்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிலுவையில அவர் மறித்து நமக்கான அந்த ஒரு ஃப்ரீடமா வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நம்ம அதை யோசிக்கணும்ல. நம்ம ஒரு கடவுள் இந்த சிலுவையில தான் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு குட் ஃப்ரைடேவா நமக்கு அமைஞ்சது. ஸோ உண்மையாவே அது ஒரு குட் ஃப்ரைடே தான். ஏன்னா என்னுடைய சின்காக இல்லைன்னா எத்தனை தடவை நம்ம எல்லாம் சிலுவையில் அறையப்படுவோம் அப்படின்றது யோசித்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்குமா பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது. ஏன்னா இந்த ஒரு மத ரீதியா நம்ம பார்த்தோம்னா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த மதத்திலும் இல்லாத ஒரு கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியானிட்டியில இருக்கு. என்னன்னா அவன் பாட்டு பாவம் பண்றான், எல்லாம் பண்றான், கடைசியில அவன் திருந்தும் பொழுது கடவுள் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு திருந்திட்டான் அப்படின் போது அவனுடைய நடக்கைகள் வேற மாதிரி உண்மையா திருந்துற மனிதர்கள். அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதே ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு கூட பண்ணாங்க. உண்மையா திருந்தக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பழைய பாவங்கள், என்னுடைய பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் ஒரு புது மனிதனாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல. நீங்க சொல்ல இந்த வாக்கியத்துக்கு நம்ம அகைன் வசனம் தான் ரொம்ப தெளிவா சொல்றது. 2 Corinthians 5:17 இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தார், புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதானே. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்குறான, இயேசுவே நீர் என்ன சொந்த ரட்சகர், நான் அவனை ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள வாரும் அப்படின்னும் பொழுது அவன் புதிய படைப்பாக படைக்கப்படுகின்றான். சோ எல்லாமே போயிடுது, அவன் கிறிஸ்துவை போல மாறிடுறாங்க. ஸோ இதுல மதம் மாற்றம் கூட கிடையாது, வெறும் மனம் மாற்றம் ஏற்பட்டு விட்டு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்தா இது ஒரு புது சிருஷ்டியா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த குட் ஃப்ரைடேல இது ஒரு பெரிய மெசேஜ். நம்ம 2 Corinthians 5:21 இந்த பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாகி நம்முடைய பாவத்திலாம் அவருடைய தோல்மனை வச்சுட்டு அவர் மேல இருந்த அந்த தேவ பரிசுத்தெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில போறாருன்னு சொல்லப்படுது. இன்னும் எபிரேயர் 13:12 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, தேவ பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக ஊருக்கு புறம்பே அவர் பாடுகள் பட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அவர் பட்ட அந்த பாடுகள் நிமித்தமாக அந்த தேவ பரிசுத்தத்தை ஆண்டவர் பற்று கொடுத்ததுனால நாம் இழந்த அந்த சாயல், பாவத்து வழியாக இழந்த அந்த சாயலை மீண்டும் நம்ம பெற்றுக்கொண்டு பரிசுத்தம் உள்ள நீதி உள்ள கர்த்தர் இடத்துல நாம் செல்லுவதற்கு அது ஒரு பாக்கியமாக அமைந்தது. இதுல இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா ஒப்புரவாகுதல். ஏன்னா பாவம் செஞ்சுட்டா இப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கண்டிப்பா நான் உள்ளுக்குள்ள அந்த காயம் இருக்கும்ல, அந்த எனிமிட்டி இல்லைன்னா அந்த காயம் மன்னிக்க முடியாத ஒன்று இருக்கும். அப்படின்னும் போது மன்னிப்பு கேட்டு போய் ஒப்புரவாகணும், மன்னிச்சிருக்கேன் பண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கன்சிலேஷன் ஆகும். அது நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அதை நமக்கு பெற்றுத் தருகிறார். மீண்டும் ரோமர்ல அதை குறித்து 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா அதை பவுல் சொல்றார். எப்படி அந்த ரெக்கன்சிலியேஷன், அந்த ஒப்புரவாகுதல் இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெற்று அவர் பாலமாக நின்று நம்மை பிதாவாகிய கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது நிமித்தமாக நாம் அந்த மீண்டுமாக அந்த இழந்த சாயலை பெற்றவர்களாக கர்த்தரோடு ஒப்புரவாகப்படுகின்றோம். அது நடைபெறுகிறது. அதனாலதான் ஒரு வசனத்துல சொல்றது, என்னை எல்லாமும் பிதாவை எவனும் நெருங்க முடியாதுங்கிறது. ஸோ இஸ் a bridge for us. ஆமா. ஸோ கிரைஸ்ட் நமக்கு பிரிட்ஜா இருந்து நம்மளுடைய பாவங்களை சுமந்து நீங்க சொன்ன மாதிரி அவருடைய நீதியும் பரிசுத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆமா. அது மாத்திரம் இல்ல, ஒப்புரவாகுதல் நடைபெறுவது மாத்திரமல்ல, மீட்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை அறியாமல் ஒரு பாவ வாழ்க்கையில பாவ அடிமைத்தனத்துல நம்ம இருந்தோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து அந்த கர்த்தர் நம்ம மீட்டெடுக்கிறார். ரிடம்ஷன் நடைபெறுகிறது. அந்த மீட்பு எங்க வழிநடத்துதுன்னா ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துது. சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கின்ற அந்த வாழ்க்கை. இம்மானுவேல் காட் வித் அஸ் என்ற அந்த கர்த்தர் நமக்குள்ளாக வருகின்றார். அதுவும் நல்ல ஒரு அனுபவம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்ட கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லி வசனம் பாக்குறோம் நம்ம. சோ இங்க ஆண்டவர் நம்மளுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். சத்தத்தை கேட்டு ஆண்டவரை உள்ளே வாரும், நான் பாவியா இருந்தேன், என்னை மீட்டு எடுத்தீங்க, எனக்காக நீங்க சிலுவையில தியாகமா பலியானீங்க, அதை நான் அறிக்கை செய்கிறேன், இவருக்கு விசுவாச அறிக்கை செய்து உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா ஆண்டவர் உள்ளே பிரவேசிப்பார். ஆனா உள்ள வர ஆண்டவர் எக்காரணத்தை கொண்டு வெளியே போக மாட்டாரு.
நான் பாவம் செஞ்சா விட ஆண்டவர் அங்கே அதை சகித்து கொண்டு எப்பொழுது மனம் திரும்புவான், என் மகனை மனம் திரும்ப மாட்டானான்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற கர்த்தராக உள்ளே வாசிப்பார். உணர்த்து கொண்டே இருப்பார் உள்ளே இருந்து. ஆமா, உள்ளே இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஸோ அது அந்த அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து எல்லாருமே வேணும், எல்லாருக்குமே அந்த ஒரு இது வேணும். ஏன்னா ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா ஒருவேளை இந்த உணர்த்துதல் மூலியமா திருந்தக்கூடிய மக்களுமே நிறைய இருக்கிறாங்க. ஸோ அது அதன் மூலியமா அந்த பாவத்தை விட்டு விலகுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒன்ஸ் வந்து அவர் என்டர் பண்றது தான் நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொறுப்பு. ஆமா. ஸோ அவர் நம்ம ஒன்ஸ் நம்ம அவர் வந்து என்டர் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக. ஆமா, நாம அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆண்டவரே நீர் உள்ளே வரும் என்ற அந்த அஷூரன்ஸ், நான் கூப்பிட்டா ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு, அந்த நம்பிக்கை இந்த விசுவாச அறிக்கை இருக்கும்போது நிச்சயமா கிறிஸ்தியனுக்குள்ள வாழ்றாரு இருக்கிறாருன்ற அந்த சிந்தை நமக்குள்ளாக இருந்து கொண்டு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம அதை நினைப்பூட்டு கொண்டே இருக்கார். அதுதான் யோவான் 14 அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் நான் அனுப்ப போகிற தேற்றரவாளன் வந்து நான் உங்களுக்கு போதித்ததை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தி கொண்டிருப்பார்னு சொல்லி அவரை குறித்து சொல்றாரு. அதனால தான் ஆவியான நமக்குள்ள இருந்து கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கின்றவரை அவர் தொடர்ச்சியாக நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்பார். பாவம் செய்யணும், பாவத்தை நியாயப்பிரமாணத்தை மீறுறோம், பைபிள் இருக்குது, அது பசுத்தமான வியாதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அது எப்பொழுதெல்லாம் நம்ம மீறுகின்றோமோ தவறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியான நமக்கு உள்ள இருந்து அந்த காஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. நீ பண்ண தப்பு ராஜா, நீ பேசுற தப்பு, கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதை கொண்டு நம்ம திருந்த முயற்சி பண்ணணும். கர்த்தர் என்னோட பேசுறாரு அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள வரும். அந்த சத்தத்தை கவனிக்காமல் போகும்பொழுதுதான் வாழ்க்கையில பாதை மாறி செல்கிறது. ஆமா, இன்னும் ஆண்டவர் பார்த்தோன்னா விடுற மாதிரி இல்ல, மனுஷர் மூலமாக, வசனங்கள் மூலமாக. இன்னைக்கு பார்த்தோன்னா மீடியா வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரு பக்கம் நெகட்டிவ் சைடு தான், பாசிட்டிவ் சைடு இருக்கு. இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்கள், திருச்சபை விசுவாசிங்க தினமும் வசனத்தை அனுப்புகின்றவர்கள் இருக்கிறாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பா அந்த வசனம் பேசும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது ஒவ்வொரு நாளும் பேசும். அது கண்டிப்பா. ஸோ அதுல ஒரு டூலா நம்மளும் யூஸ் பண்ணியிருக்காருன்றதுல ஒரு பெரிய சந்தோஷம். இது வந்து சும்மா சாதாரணமா ஒரு பேச்சு மூலயமா ஆரம்பிச்சதுதான் இந்த டிஸ்கஷன் மூலயமா இன்னைக்கு பெரிய லெவல்ல நிறைய பேருக்கு இது இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா எங்களுக்கும் இருக்கு. ஸோ கடைசியா சாம், நான் வந்து ஒரு குட் ஃப்ரைடே பத்தி ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு கதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கதை பிடிக்கும்ல, ஒரு கதை சொல்லி, குட்டி கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கிராமத்துல வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு வந்து நிறைய அந்த கை வேலையில செய்கின்ற அந்த தாளந்து நிறைய இருந்துச்சு. ஒரு முறை அவன் வீட்டை சுத்தி நிறைய மூங்கில் மரம் இருந்துச்சு, பேம்பு ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த பேம்புலாம் அழகா கட் பண்ணி ஒரு அழகான ஒரு போட் ஒன்று செய்யறான், சின்ன ஒரு போட் செய்யுது. அந்த போட் என்ன பண்றான், வீட்டுல இருக்கிற வீடு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுல ஓட விட்டு அவன் விளையாடிட்டு இருக்கான். அதுல என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய பெரிய ஒரு கயிறு நூல் மாதிரி கட்டி அதை வச்சு அவன் போட் அந்த ரிவர்ல போக விட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் திருப்பி அந்த ரிவர்ஸ்ல எடுத்து விளையாடிட்டு இருந்தான். ஒரு நாள் பெரிய மழை. அப்போ எப்பயும் விளையாடுற போற மாதிரி போய் விளையாட போயிருக்கான். அப்போ பெரும் வெள்ளம், மழை முடிஞ்சு பெரும் வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதை அறியாத சின்ன பையன் அந்த போட்டை விடும்போது என்னாச்சுன்னா, அவனுடைய கண்ட்ரோல் இல்லை, அது நூலையும் அறுத்துட்டு அந்த போட் அதில் போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அதை நான் பாசமா செஞ்சு நானே செஞ்சு என்னுடைய விளையாட்டுக்காக வச்சிருந்த அந்த பொருள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாள் பிற்பாடு அவன் தன்னுடைய ஊர்ல பட்டணத்துல போயிட்டு அந்த ஊருடைய அந்த ஷாப்பிங் இருக்கிற அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு கடையில இவன் செஞ்ச அந்த போட், ஏன்னா அந்த போட்ல வந்து இவன் செய்யும்போது இவன் பேரை வந்து அதுல வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த போட்டை பார்க்கும்போது இவனுடைய போட் மாதிரியே வந்திருக்கு. போய் அங்கே போய் பார்த்தா இவன் பேர் அதில் என்கிரேவ் பண்ணியிருக்கு. அப்போ இது என்னுடைய போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எடுத்துட்டு கடைக்காரன் சொல்லியிருக்கான், இது என்னுடைய போட்டு பார்த்தீங்கன்னா என் பேர் இதில் இருக்கு அப்படின்னா அவன் சொல்லியிருக்கா, தம்பி இது என் கடையில் இருக்கிறதுனால இது என்னுடைய பொருள். இது ஒருவேளை உன் போட்டா இருந்திருக்கலாம், இல்லை உன் பேரா இருக்கலாம், அதில் நீ செஞ்சிருக்கலாம், எதுவானா இருக்கலாம். இப்போ இது என் கடையில் இருக்கு, என்னுடைய போட், உனக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போ, இவ்வளவு அமௌண்ட் இதை கொடுத்து வாங்கிட்டு போ. ஆனா இவனுக்கு வந்து இவன் செஞ்ச போட்டு அதை விட மனசு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டான், அதுக்கு என்ன காசோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு கடையை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணா, அதை இறுக்கி தன்னுடைய மார்போடு அணைச்சு என்ன சொல்றான், யூ ஆர் டுவைஸ் மைன், நீ 2 முறை எனக்கு சொந்தம். ஐ ஹவ் மேட் யூ அண்ட் ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை நான் இப்பொழுது கிரயம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். எனக்கு கிறிஸ்துவும் அப்படிதான்ப்பா. இந்த சிலுவையில் அப்படி மறைச்சு இந்த குட் ஃப்ரைடேயோட செய்தியே இதுதான். இதான் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் யூ அண்ட் ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் யூ, என்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை நான் இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது. இதுதான் குட் ஃப்ரைடே. கண்டிப்பா இந்த கதையிலேயே வந்து குட் ஃப்ரைடேயோட டோட்டல் இது வந்துருது இல்லையா, ட்வைஸ் காட்ஸ். ஆமா, ஸோ ட்வைஸ் காட்ஸ் அப்படின்போது ஸோ ரொம்ப அழகா அந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் நம்ம ஈஸ்டரை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஈஸ்டர்?
அதான் கர்த்தர் வந்து துவக்கத்துல மனுஷனை படைக்கும் பொழுது மரணத்தை குறித்து ஆண்டவர் எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. அந்த 2 அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தெர் இஸ் நோ எக்ஸ்பைரி டேட்டோ இல்ல தெர் இஸ் நோ எண்ட் டேட் அந்த மாதிரி ஆண்டு வைக்கவே இல்லை. எப்போ மனுஷன் வந்து பாவம் செஞ்சு பாவத்துல விழுந்து ஆண்டோடைய கட்டளைக்கு மீறினானோ, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இந்த பிளவு ஏற்பட்டுச்சோ, ஆண்டவர் அப்பதான் வந்து அங்க ஒரு எக்ஸ்பைரி டேட் வைக்கிறாரு. உன் வாழ்க்கை இதோட முடியணும், நீ மண்ணா இருக்காய் மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லி அந்த எக்ஸ்பைரி டேட்டை ஆண்டவர் வைக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் வந்து மனுஷனை மண்ணினால் எடுத்து அந்த சரீரம் மண்ணால் வந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவாத்மா அது எங்க போகணும், கர்த்தர் தான் வருமா. ஸோ அதை குறித்ததான திட்டத்தை தான் ஆண்டவர் இங்க உயிர்த்தெழுதல்ல வைக்கிறார், இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல் வைக்கிறார். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல ஊழியம் செய்யும்போது அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் அப்புறம் நியாய தீர்ப்பை குறித்து அப்புறம் நித்திய வாழ்வை குறித்து அவர் பேசும்பொழுது உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பேசுறாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல 25-26 சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் அவன் என்றும் அறியாமல் இருப்பான்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதலை குறித்து அன்றைக்கே சொல்றாரு. ஆனா அவனால புரிந்து கொள்ள முடியல. அங்க இருக்கிற மார்த்தால் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அது கடைசி நாள்ல நடைபெறும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கையை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த யூதர்கள் எபிரியர்கள் வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அவருடைய புரிதல் இருந்ததுன்னு தெரியல. ஆனா உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. அதுதான் அங்க மார்த்தாலும் அறிக்கை செய்யறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், அந்த வல்லமை என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. ஸோ அதுதான் இங்க ஈஸ்டர்ல ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். மீண்டும் மீண்டுமாக இந்த 3 நற்செய்தி நூல்ல சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதுல மீண்டும் மீண்டுமாக அவருடைய சீஷருக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எருசலேமுடைய மூப்பர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆவது நாள் நான் எழுந்திருப்பேன், என்னை நீங்க கலிலேயாவில பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா அவங்களால அது விளங்கிக்க முடியாது, என்ன சொல்றாருன்னே புரியல அவங்களுக்கு. ஆனா அது உயிர்த்தெழுந்த பிற்பாடு புது விஷயமா இருந்திருக்கும், புது விஷயம் கூட இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அங்க இருந்த ஒரு விதவையினுடைய மகனை ஆண்டவர் வந்து உயிர்த்தெழும்ப வைக்கிறாரு. அவரு இவன் லாசரு உயிரோடு எழும்புறாருங்க. ஸோ இந்த நிகழ்வுலாம் இருக்கு. ஸோ இந்த நிகழ்வுலாம் இருக்கும்போது இன்னொன்னு எலியா காலத்துல நடைபெற்ற உயிர்த்தெழுதல், ஆனா மீண்டும் மறிச்சிட்டான்னு வச்சுங்களேன். ஆனா அந்த உயிர்த்தெழுதல்ன்றத இந்த சீஷர்கள் கண்ணால பாத்துருக்கேன், ஏற்கனவே கேள்விப்பட்டதை இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது ஒரு கண்ணால பாக்கணும். மனிதர்களா இருந்தாங்க, அப்படியே உயிர்த்தெழுந்தாங்க, அப்படியே வாழ்ந்தாங்க, மறித்தாங்க. இது கொஞ்சம் இதுவா இருந்திருக்கலாம். ஆமா, மேபி அது யோசிச்சிருக்கலாம், இந்த உயிர்த்தெழுதல் அப்படி இருந்திருக்கும்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆமா, திருப்பி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் அங்க சொன்னது நிமித்தமாக ஆண்டவர் இங்க சிலுவையில இருந்து உயிர்த்தெழுந்து வருகின்றார். இது வந்து ஏதோ அவர் திருகசமா சொன்னது நிறைவேற்றும்படியாக நடைபெற்ற ஒன்றல்ல. அவர் வந்து மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றார். கல்லறை இருக்கும்போது என்னுடைய முதல்வர், the victim of Calvary became victor of Easter அப்படின்னு. கல்வாரியில பலியான இயேசு கிறிஸ்து இங்கே ஜெயமாக வெற்றி சிறந்தார், ஈஸ்டர்ல ஜெயமாக வெற்றி சிறந்து எழுந்தார். அதாவது மரணத்தை வென்றார். இனி மரணத்தை குறித்ததான பயம் நமக்கு தேவையில்லை. அதுதான் மரணம். உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை முடியுது, உலகத்துல வாழ்க்கை முடியுது. ஆனா அதுல இருந்து என்ன தொடங்குதுன்னா, நம்ம வந்து பரலோகத்துல நம்முடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை தருது. அதுதான் பில்லி கிரஹாம் அடிக்கடி சொல்லுவாரு, ஒன் டே யூ வில் ஹியர் த நியூஸ் தட் பில்லி கிரஹாம் இஸ் நோ மோர், டோன்ட் பிலீவ் தட் அப்படின்னுவாரு. டோன்ட் பிலீவ் இன் தட் நியூஸ், ஐ ஜஸ்ட் சேஞ்சிங் மை அட்ரஸ் ஃப்ரம் எர்த் டு ஹெவன் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்துல, அவருடைய பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம் அது. ஸோ ஒரு நாள் நீங்க செய்தியை கேட்பீங்க, நான் இல்லை பில்லி கிரஹாம் ஒருத்தர் இல்லைன்றத, நான் என்னுடைய அட்ரஸை தான் மாத்துறேன் அப்படின்னு. பவுலும் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகம், அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன். அதுதான். ஸோ இங்க தற்காலிகமா டெம்பரரியா தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால மரணத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்ல. மரணம் வந்து எண்டு, ஐயோ அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, நம்ம எங்க போவோமோ, அல்லது நம்ம சார்ந்திருக்கிறோம் எங்க போவாங்க, இல்லை எல்லாரும் அங்கதான் வர போறாங்க. எல்லாருக்கும் மரணம், யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த மரணத்தை வந்து ஆண்டவர் வந்து ஜெயிக்கிறார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஸோ மனுஷனுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஸோ நம்ம மரணத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ ஆதாமுடைய முதல் பாவத்தின் மூலியமாக, ஆதாமை வாழ்ந்த காலத்துல அந்த பாவத்தின் மூலியமாக மரணம் வந்தது. அப்புறம் நமக்கு உயிர்த்தெழுதலும் வருதுன்னு ஆயிடுச்சு. இப்போ கடவுள் உயிர்த்தெழுந்தார், இப்போ நம்ம வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த செகண்ட் கம்மிங்னு ஒண்ணு இப்போ நமக்கு வரப்போகுது. முதல் ஆதாம் வழியாக மரணம் வந்தது, 2ஆவது கீழ்ப்படியாமை நிமித்தமாக, 2ஆம் ஆதாம்
கீழ்ப்படுதல்னால நமக்கு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. ரிசரக்ஷனை பத்தி அங்க பவுல் வந்து 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லாவே டெத் அண்ட் ரிசரக்ஷன், எப்படி ஆதாமுக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக மறிக்கிறோம், எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உயிர்த்தெழுகிறோம், அடுத்தது கடைசி நாள் நியாயத்தீர்ப்பு, கர்த்தருடைய 2ஆம் வருகை, இந்த 2ஆம் வருகையில் நடக்க போகிற நிகழ்வையுமே ரொம்ப அழகா அந்த ஒரு அதிகாரத்துல எல்லாத்தையுமே ரொம்ப அப்படியே ப்ரிசைஸா அவர் வந்து கம்பைல் பண்ணி முடிச்சிருப்பாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகளையும் கூட ரொம்ப கம்ப்ரைஸ்டா அவர் அங்க சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் இந்த உயிர்த்தெழுதல் அது இருப்பதனால, இந்த உயிர்த்தெழுதல்னால என்ன நடைபெறுகிறது என்றால் 2ஆம் வருகைக்கான ஒரு ஆயத்தமும் நம்ம செய்ய வேண்டும் இருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து பரமேறுறாரு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் தன்னுடைய சீஷர்கள் விசுவாசிகளோடு தன்னை காண்பித்து அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா நிகழ்வுகளையும் குறித்து கற்றுக் கொடுத்து விட்டு அவர் பரமேறும் பொழுது எல்லாரும் பாக்குறாங்க. பரமேறின பொழுது கொஞ்ச தூரம் போனப்போ காணவில்லை. ஆனால் அங்க இருந்த தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க, சீஷர்கள், நீங்க இன்னும் ஏன் வானத்தை அண்ணந்து பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி பரமேறினாரோ அதே போல மீண்டுமாக வருவார். அப்படின்னா அவருடைய வருகைக்காக போய் ஆயத்தமாங்க. நீங்க மாத்திரம் இல்ல, இன்னும் கர்த்தரை குறித்து அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வண்ணமாக நீங்க போய் அவங்கள ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, மத்திய 24ஆம் அதிகாரத்துல முழுமையாகவே செகண்ட் கம்மிங் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து அவங்க சொல்லுவாங்க. 24ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷமானது உலகம் முழுவதுமாக அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்படின்னா ஆண்டவருடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. அதோடைய வருகைக்கான ஆயத்தத்துக்கான சம்பவங்கள் என்ன நடக்கும், நிகழ்வுகள்லாம் பூமி எதிர்ச்சி, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜை, கொள்ளை நோய், பஞ்சங்கள், இப்படியெல்லாம் நடைபெறும். இப்போ அதுவும் நடந்து கொண்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேட்கும்போது சொல்றாங்க, ஒருவேளை யுஎஸ் வந்து அவங்க பகிரங்கமா அவங்களுடைய ஏதோ பேர் சொன்னாங்க, அந்த ஆர்மி பேர், அதை கொண்டு அவர்கள் வந்து வாருக்கு ரெடி ஆனாங்கன்னா ரஷ்யா வந்து என்ன சொல்றோம், அதுதான் வந்து நமக்கு 3rd வேர்ல்டு வாரா இருக்கும், அது உலகத்தினுடைய கடைசியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு ஹூ நோஸ், வந்து காட் நோஸ். ஆனா செய்ய வேண்டியது இன்னும் ராஜ்ய சுவிசேஷம் உலகம் முழுவதுமாக இன்னும் போல அங்க எல்லா மக்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறது நிராகரிக்கிறது செகண்டரி திங். ஆனா சுவிசேஷமானது எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்ட பிற்பாடுதான் கர்த்தருடைய வருகையானது இருக்கு. அந்த வருகையில நியாயத்தீர்ப்பு, வெளிப்படுத்தல் விசேஷத்துல ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க, அந்த நியாயத்தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடைபெறும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நடைபெறும். அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல அவர் வரும்பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்கள் யாரெல்லாம் இயேசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறிச்சாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல எழுந்து பரம்பேற்படுவாங்க. அடுத்தது அந்த நியாயத்தீர்ப்பினால உயிரோடு இருந்து விசுவாசத்தின் வழியை, விசுவாசத்திற்காக பாடுபட்ட நாமும் கூட என்ன பண்ணுவோம்னா மறுரூபமாக்கப்பட்டு எழுப்பப்படுவோம். அப்பொழுது இந்த மாம்சமாக இருக்கின்ற இந்த மேனியை இழந்து விண்ணுக்குரிய பரலோகத்துக்குரிய அந்த சரீரத்தை பெற்றவர்களாக தேவதூதர்களுக்கு போல இருப்பான்னு சொல்லி பசுத்த பவுல் அதை குறித்து சொன்ன மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் ஆகி நம்ம அங்க போயிடுவோம். அதுக்குதான் அந்த சேஞ்ச் வர்றது. ஓகே. ஸோ நம்ம வந்து உலக பிரகாரமா பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இல்லை, எவிடன்ஸாகவும் எக்ஸாம்பிளாகவும் இந்த உலகத்துல பிறந்து அவர் இவ்வளவு காலம் வாழ்ந்து எப்படி வாழணுங்கிறதே நம்ம சொல்லி கொடுத்து, மரித்தும் காண்பித்து, திரும்பவும் உயிர்த்தெழுதலும் காண்பித்து, எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எவிடன்ஸ் ஃபார் அஸ். ஸோ அந்த ஒரு காரியத்துல இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ குட் ஃப்ரைடே பத்தியும் ஈஸ்டரை பத்தியும் ரொம்ப ஆழமா எங்களை பத்தியில நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வருகைக்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ சாம் அண்ட் டீம், ஃப்ரெட்ஸ் ஆக் அவங்களுடைய குழுவினருக்கு, யூடியூப் சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலங்கள் குறிப்பாக குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டரை குறித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வு வழியாக இன்னும் அநேகர் தங்களுக்கு தெரியாத நிகழ்வுகளையும் இல்லை ஆழமான புரிதலையும் இதன் மூலமா பெற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஸோ நம்மளுடைய ஷோ வந்து நம்ம சாயோட க்ளோஸ் பண்ணுவோம். சரி நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இது சாய் வித் கிரைஸ்ட். நன்றி.